மகா பெரியவா சச்சரிதம் 21ஆம் அத்தியாயம். அரை மணி நேரத்தில் மகா பெரியவா நிகழ்த்திய அதிசயம். நம் தேசத்தின் ஜனாதிபதியாக திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் பதவி வகித்த காலகட்டம் அது. தமது பதவி காலத்தில் ஓராண்டு ஆதிசங்கர ஜெயந்தியை ஒட்டி அவர் சிறப்புரையாற்றினார். அந்த உரையினை பதிவு செய்து தகுந்த மரியாதைகளுடன் ஸ்ரீ காஞ்சி மடத்திற்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த கேசட் வந்த தகவல் ஸ்ரீ மகா பெரியவரிடம் தெரிவிக்கப்பட்டது. அதை கேட்டதும் மகான் இதை மொழிபெயர்ப்பு செய்து கையேடுகளாக பிரதி எடுத்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தால் பிரயோஜனமாக இருக்கும் என்று தான் கருதுவதாக கூறினார். அவர் கூறியதை கவனமாக கேட்ட ஸ்ரீகாரியம், அதாவது ஸ்ரீமடத்தின் நிர்வாகி பெரியவா, ஜனாதிபதியின் உரை அடங்கிய கேசட்டை கேட்டு சுருக்கெழுத்தில் எழுதி கொண்டு பிறகு மொழிபெயர்ப்பு செய்து அதன் பிறகு அச்சிட வேண்டும். அதற்கு சுருக்கெழுத்து தெரிந்தவர்கள் மொழிபெயர்க்க அறிந்தவர்களை தேடியாக வேண்டும் என்று கூறினார். அவர் கூறியதை கேட்ட மகா பெரியவா ஏதோ யோசனையோடு சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்திருந்தார். பிறகு, உனக்கு என்ன, சுருக்கெழுத்து எழுதவும் மொழிபெயர்க்கவும் தெரிந்தவர்கள் வேண்டும், அப்படித்தானே? இன்னும் அரை மணி நேரம் கழித்து வா, நான் சொல்கிறேன் என்று சொல்ல பணிந்து நகர்ந்தார் நிர்வாகி. சரியாக 20வது நிமிடம் ஒரு கார் ஸ்ரீமடத்தின் வாசலில் நின்றது. காரில் இருந்து இறங்கிய இரு தம்பதியர் கை கால்களை அலம்பிக் கொண்டு கனி பூ என்றெல்லாம் பெரிய தாம்பாளத்தில் நிரப்பி அதன் நடுவே தங்கள் இல்ல பெண்ணின் திருமண பத்திரிகையை வைத்து எடுத்துக்கொண்டு மகானை தரிசிக்க பக்தர்கள் காத்திருந்த வரிசையில் சென்று நின்றார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்த சில நிமிடங்களில் ஸ்ரீகாரியத்தை கூப்பிடு, அருகில் இருந்த அணுக்க தொண்டரிடம் மகான் கூற, அடுத்த சில நிமிடங்களில் மகா பெரியவா முன் ஆஜராகி இருந்தார் நிர்வாகி. சுருக்கெழுத்து தெரிஞ்சவா, மொழிபெயர்க்க தெரிஞ்சவா வேணும்னு சொன்னியே, அப்படி 2 பேர் இப்போது இங்கே இருக்கிறார்கள், உடனே அவர்களை கூப்பிடு, மகான் சொல்ல ஸ்ரீகாரியம் உள்பட எல்லோருக்கும் ஆச்சரியம். இந்த கூட்டத்தில் தட்டச்சு, சுருக்கெழுத்து, மொழிபெயர்ப்பு தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஸ்ரீகாரியம் கொஞ்சம் உரக்க குரல் எழுப்ப, அப்போதுதான் திருமண பத்திரிகையோடு வந்து வரிசையில் நின்றவர்களின் செவிகளில் அது விழ உடனே ஓடோடி வந்து முன்னால் நின்றார்கள். என்ன, உங்க 2 பேருக்கும் ஷார்ட் ஹேண்ட் தெரியும் இல்லையா? இதோ இவர் தர்ற கேசட்டை போட்டு கேட்டு குறிப்பெடுத்து கொண்டு வாங்கோ. மகா பெரியவா சொல்ல இரு ஆண்களும் ஸ்ரீகாரியத்துடன் மடத்தின் அலுவலகத்திற்கு சென்றுவிட அவர்களின் மனைவியர் மகா பெரியவா இருந்த இடத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டார்கள். ஆயிற்று 1 மணி 2 மணி என்று நேரம் கடந்து கிட்டத்தட்ட பகல் 1 மணிக்கு மேலாயிற்று. இரு பெண்களுக்கும் இடைவிடாத மகா பெரியவர் தரிசனம் கிடைத்து கொண்டே இருந்தது. மதியம் சுமார் 2 மணிக்கு கேசட்டை கேட்டு தாங்கள் எழுதிய குறிப்புகளோடு வந்தார்கள் இருவரும். முழுசா கேட்டு எழுதியாச்சா? சரி, நான் படிக்க வைக்கிறேன், நீங்க சாப்பிட்டுட்டு வந்துடுங்கோ சொன்ன பெரியவா அவர்களுக்கு மடத்திலேயே உணவளிக்கும்படி கூற, அன்றைய மதியம் அவர்களுக்கு பிரசாதமே சாதமாக கிடைத்த சந்தோஷம். சாப்பிட்டு முடித்து வந்தவர்களிடம் பெரியவா சில திருத்தங்களை கூற அதையும் சேர்த்து எழுதி கொண்டு வந்தார்கள். நகல் எடுத்து கொள்ள சொன்னார் பெரியவா. அப்படியே செய்து முடிக்க மாலை 6 மணி ஆனது. தன் முன் வந்து நின்றவர்களை பார்த்தார் மகா பெரியவா. தன் முன் வைக்கப்பட்ட திருமண பத்திரிகையை கையால் தொட்டு ஆசீர்வதித்தார். உங்க வீட்டு பெண்ணோடு விவாகம் ரொம்ப விசேஷமா நன்னா நடக்கும், நல்லபடியா போயிட்டு வாங்கோ. மகான் கை உயர்த்தி அனுகிரகம் செய்து ஆசீர்வதிக்க நமஸ்காரம் செய்துவிட்டு புறப்பட்டார்கள் அவர்கள். இன்னும் அரை மணி நேரத்தில் தட்டச்சு, சுருக்கெழுத்து, மொழிபெயர்ப்பு எல்லாம் தெரிந்தவர்கள் ஸ்ரீமடத்திற்கு வரப்போகிறார்கள் என்பது மகானுக்கு தெரிந்தது. அதிசயம் என்றால், அப்படி வருகிற அவர்கள் நாள் முழுக்க தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று மனம் முழுக்க ஆசையோடு வந்தது தெரிந்தது எப்படி என்பது மகானின் தேவ ரகசியம். 21ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.